நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். 2024வது வருஷத்தோட மே மாதம் முடிஞ்சு ஜூன் மாதம் தொடங்க போகுது. இந்த ஜூன் மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எதனால் அப்படின்னாக்க, மே மாதம் நிறையா விஷயம் நடக்கும்னு நினச்சிருப்போம், நடந்திருக்கோம், நடக்காமல் போயிருக்கோம். ஆனால் ஜூன் மாதத்தில் இது எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு முடிச்சாகணும், இந்தந்த மாதிரியான வேலைகளை செய்யணும், இந்தந்த விசேஷங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு பல திட்டங்கள் அப்படிங்கிறத நீங்கள் வச்சுருந்துருப்பீங்க. அது எல்லாத்துக்கும் சாதகமாக கிரக நிலைகள் இருக்கா, உங்களோட ராசிக்கு இந்த ஜூன் மாதத்தில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அந்த வகையில் இந்த ஜூன் மாதத்தோட ராசி பலனுக்கு கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் ரிஷபராசியிலிருந்து 15ஆம் தேதி மிதுன ராசிக்கு போக போகிறாரு. செவ்வாய் மாதம் முழுக்க மேச ராசியில் தன்னோட சொந்த வீட்டில் ஆட்சியில் இருக்க போகிறாரு. புதன் ரிஷபராசியிலிருந்து 10ஆம் தேதி மிதுன ராசிக்கும் 26ஆம் தேதி கடகராசிக்கும் போக போகிறாரு. சுக்கிர பகவான் ரிஷபராசியிலேருந்து 13ஆம் தேதி மிதுன ராசிக்கு போக போகிறாரு. குரு பகவான் ரிஷபராசியில் மாதம் முழுக்க இருப்பார். சனி பகவான் கும்பராசியில் இருக்கார். 30ஆம் தேதி சனி பகவான் வக்கரம் அடைகிறாரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு, இந்த சனி பகவானோட வக்கரம் அப்படிங்கிறது. அதே மாதிரி ராகு மீனராசிலையும் கேது கன்னிராசிலையும் இருக்காங்க. இந்த கிரக நிலைகள், ராசி மாற்றங்கள், சனி பகவானோட வக்கர நிலை, இது எல்லாம் சேர்ந்து உங்களோட ராசிக்கு இந்த ஜூன் மாதத்தில் என்ன பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையுமே மறைக்கக்கூடிய, போக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூன் மாதம் இருக்க போகுது. குறிப்பாக சொல்லணுன்னா, கடன் அடைச்சிடலாம். கடந்த காலகட்டத்தில் தொழில் ரீதியாக அப்படியே ஒரு வருமானம் அப்படியே உட்காந்து போயிருந்துருக்கோம். நல்லா போயிட்டு இருந்த தொழில் திடீர்னு உட்காந்து போச்சு. நல்லா போயிட்டு இருந்த வேலை திடீர்னு இப்போ சம்பளம் குறைக்கிறாங்க, ஆட்களை குறைக்கிறாங்க, இஷ்டப்பட்டால் இல்லாட்டி போங்கிறாங்க, அந்த மாதிரி இருந்திருக்கோம். செய்தொழிலில் ஏகப்பட்ட பிரச்சனை. இதனால் கடந்த காலகட்டத்தில் கடன் உண்டாயிருக்கும். அது எல்லாமே இனிமேல் மாறப்போகுது அப்படிங்கிறது தான் இந்த ஜூன் மாதத்தோட தொடக்கம் அப்படிங்கிறதே காட்டுது. ஏன்னா மாதம் தொடக்கத்திலேயே ராசிக்கு அதிபதியான செவ்வாய் ராசியிலே இருக்கார், ஆட்சி பெற்று உட்காந்துருக்காரு. ராசிக்கு அதிபதி ஆட்சின்னா நம்மளோட ஆட்சி தான், அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. ராசிநாதன் ராசியிலே இருக்கிற நேரத்தில் முதல்ல நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையெல்லாம் நீங்கிரும். கடந்த காலகட்டத்தில் உடல் ஒத்துழைச்சிருக்காது. ஒரு சாதாரணமான ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா கூட சரிப்போ கொஞ்சம் நேரம் படுப்போம், இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு உடம்பு அசதி, ஓய்வுக்கு தான் நேரம் தேடுமே தவிர உழைக்கிறதுக்கு மனசே வராது. குனிஞ்சா நிமிர முடியல, நிமிந்தா குனிய முடியல, கொஞ்சம் 10 அடி ஏற முடியல, ஒரு படிக்கட்டில் ஒரு மாடிப்படி ஏறணுன்னா கூட லிஃப்ட்டுக்காக உக்காந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உடம்பு கொஞ்சம் அசதி கொடுத்துருச்சு. அது எல்லாமே இந்த மாதத்தில் மாறிடும். உடம்புல ஒரு உற்சாகம் இருக்கும். சரி போடா, நம்ம வேலையை நம்ம பார்க்குற அளவுக்கு உடம்புல தெம்பு இருக்குது, எது வந்தாலும் இனிமேல் நம்ம பார்த்துக்குவோம் அப்படிங்கிற தன்னம்பிக்கையே உங்களுக்கு கிடைக்கும். அதுமாரி மேல்மட்டத்தில் பதவியில் இருக்கிறவங்க, உங்களோட ஆஃபீஸில் ஒரு மேனேஜராக இருக்கலாம், இல்லை ஒரு உரிமையாளராக இருக்கலாம், ஒரு சூப்பர்வைசராக இருக்கலாம், இவங்க எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் உறுதுணையாக இருப்பாங்க. சரி, இந்த பையன் நல்லா வேலை செய்கிறான்டா, பாவம் 10 ரூபா அவனுக்கு சம்பளம் சேர்த்து கொடுப்போம், சரி போ, என்னதான் இருந்தாலும் நல்லா வேலை செய்கிறான் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வருவாங்க. உங்களோட உழைப்பை புரிஞ்சுப்பாங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அதே மாதிரி சில சூட்சுமங்கள் அப்படிங்கிறது இருக்கும். எங்கே என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் மேல்மட்டத்தில் உள்ள அதிகாரிகளே நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க. இந்த நேரத்தில் ஓனர்கிட்ட போய் வாயை கொடுக்காரு, அவர் கோவத்தில் இருக்கார், அவர் காலைல வர்ற நேரத்தில் முகம் இப்படி இருக்கா, அப்படி பார்த்து அப்படி கேட்கணுண்டா, ஒரு 10 ரூபா அட்வான்ஸ் வைக்கணுன்னா கூட நேரம் பார்த்து கேட்கணுண்டா அப்படிங்கிறத நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. அது ஒரு சூட்சுமம், அது உங்களுக்கு புரியும். அதுமாதிரி இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா, மாத தொடக்கத்தில் பெரும்பகுதி கிரகங்கள் உங்களோட ராசிக்கு தனஸ்தானத்தில் இருக்குது. ரிஷபராசியில் புதன், ரிஷபராசியில் சூரியன், ரிஷபராசியில் சுக்கிரன், ரிஷபராசியில் குரு, இப்படி 4 கிரகங்கள் உங்களோட ராசிக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்குது. இது ஒரு அற்புதமான அமைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ரிஷபராசியில் சுக்கிரன் ஆட்சி பெற்று உட்காந்துருக்காரு. அவர் யாருன்னா, ராசிக்கு 2வது வீட்டுக்கும் 7வது வீட்டுக்கும் அதிபதி. அவர் தனஸ்தானத்திலே இருக்கிற இந்த நேரம் அப்படிங்கிறது ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். பொருளாதார பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்காது. தனாதிபதி தனஸ்தானத்தில் ஆட்சி பெற்று உட்காந்துருக்காருங்கிறப்ப கடங்கண்ணி அடைக்கிற அளவுக்கு காசு வரும். ஆஃபீஸில் வேலை செய்கிற இடத்துல சம்பள உயர்வு கிடைக்கும். ஒரு வண்டி வாகனம் வாங்கணும், ஒரு லோனுக்குன்னு போட்டு வைக்கணும், இல்லை ஆஃபீஸில் ஒரு லோனு கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இந்த காலகட்டத்தில் உடனே நிறைவேறிடும். அதனால் காசு பணத்துக்கு பஞ்சமில்லாத ஒரு மாதமாக இருக்கும். அதோட புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறதும் 2வது வீட்லேயே இருக்குது. புதனும் பார்த்திங்கன்னா 2வது வீட்டில் தான் இருக்கார். புதன் யார்?
6ஆம் இடத்துக்கு அதிபதி அவர் தனஸ்தானத்தில் வர்றதுங்கிறது நல்ல நேரம். இந்த காலகட்டம் தான் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாத இருக்கவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கிறது. பையன் ஒருத்தன் இருக்கான், படித்து முடிச்சுட்டு ஒரு வேலைக்கும் போக மாட்டேங்கிறான், அவனும் எங்கெங்கேயோ அலையிறான், பாவம் எனக்கே கஷ்டமாக இருக்குது, புள்ள கஷ்டப்படுறான், ஒரு வேலை அமைஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம தவிச்சிக்கிட்டு இருப்போம். பிள்ளைங்க வீட்டில் சோறு திங்கவே திங்காது. போடா என்னடா ஒரு வேலையும் போகல, நம்ம ஏற்கனவே வீட்டில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நம்மளும் போய் அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறதானே 10 ரூபா கையில் காசு இல்லாமல் கூட சுற்றுவாங்க. நமக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம அப்பா கொட்டி நோவாமல் பையில் 10-5 வச்சுட்டு வருவோம். அப்படி கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு வேலை கிடைச்சிரும். ஏதோ ஒரு நல்ல வேலை படிப்புக்கு தக்கன அமைஞ்சிருது அப்படிங்கிறது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. குறிப்பாக பார்த்திங்கன்னா புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது செயல்படுது. அப்படிங்கிறதால அரசு வழி வேலைக்கு முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா, ஒரு போட்டித் தேர்வு ஏதாவது வருது போகுது அப்படின்னா எழுதி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நல்ல நேரம் இருக்குது, ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதேமாதிரி அரசு துறையில் ஒரு தற்காலிக பணி கூட கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதேமாதிரி இந்த ரிஷபத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிரகமும் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா 3ஆவது வீட்டுக்கு தைரிய வீரியஸ்தானத்துக்கு ஒவ்வொருத்தராக கிளம்புவாங்க. குரு பகவான் மட்டும்தான் ரிஷபராசிலே இருப்பார். தனஸ்தானத்தில் குரு இருக்கார், லாபஸ்தானத்தில் சனி இருக்கார். 2 ராஜ கிரகங்களும் ஒன்று தனத்துலேயும் ஒன்று லாபத்துலேயும் இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு அற்புதமான யோக பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதாவது புதன் 10ஆம் தேதி அன்னைக்கு மிதுன ராசிக்கு போயிடுறாரு, சகாயஸ்தானத்துக்கு அவர் போகிறார். அப்படிங்கிறது யோகம். இந்த காலகட்டம் தான் பார்த்திங்கன்னா நம்ம பெருசாக ஆர்வம் காட்டாத செயலில் கூட நமக்கு 10 ரூபா லாபம் கிடைக்கும். சில பேர் சொல்லுவாங்க, டே வாடா அந்த வேலையை செஞ்சால் 10 ரூபா கிடைக்கும், எனக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லைடா, எனக்கு அது பிடிக்காது அப்படின்னு நாம் ஏதோ போய் தொலைவோம், ஒரு வேலையும் இல்லாமல் சும்மா இருக்கிறதுக்காக ஏதாவது செய்வோமே அப்படின்னு சொல்லி கடமைக்கு செய்கிறோம் பார்த்தீங்களா, அதில் கூட 10 ரூபா வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும். செய்தொழிலில் லாபம் இருக்கும். ஒரு வளர்ச்சி பாதை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு தெளிவான சிந்தனைக்கு வருவீங்க. பாக பிரிவினைகள் செஞ்சுக்கலாம். சொத்துக்களை பாகம் பிரிச்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல நேரமாகவும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இருக்குது. 13ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவானும் மிதுன ராசிக்கு போயிடுறாரு. உங்களோட ராசிக்கு தனாதிபதியாகவும் கலத்திரஸ்தானத்துக்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் சகாயஸ்தானத்துக்கு போகிறாரு. அப்படிங்கிறது பொருளாதாரத்தில் திருப்தி கொடுக்கும். இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, இது எல்லாத்துக்குமே வாய்ப்பு கூடுதலாக இருக்குது. அதுமாரி கடந்த காலகட்டத்தில் வேலை இழந்தவர்களுக்கு இப்போ அந்த வேலை திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் பரிபூர்ணமாக இருக்குது. இந்த மாதத்தில் முக்கியமான ஒரு அமர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் வக்கரகதி அடைகிறார். சனி பகவான் பலம் இழக்கிறார். உங்களோட ராசிக்கு சனி பகவான் எத்தனாவது வீட்டில் இருக்கார் அப்படின்னாக்கா, லாபஸ்தானத்தில் இருக்கார், கும்பராசியில் இருக்கார். அந்த இடத்துல சனி பகவான் வக்கரம் அடைகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சர்க்கிள் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் சனி பகவானோட பார்வை உங்களோட ராசியில் எழுது பார்த்தீங்களா, சனி பகவான் பலம் இழக்கிறப்ப அவரோட பார்வையும் பலம் இழக்குது. அப்போ அந்த வகையில் உங்களுக்கு லாபம் அப்படின்னு சொல்லலாம். சனி பகவானோட பார்வையோட அந்த பவர் அப்படிங்கிறது குறைய போகுது. அப்போ இந்த சனி பகவானோட பவர் குறையும் போது நாம் லாபம் 10 ரூபா குறைய தான் செய்யும். ஆனாலும் நேர்மை தவறாமல் கர்ம வினைகளின்படி உழைக்கணும். 10 ரூபா குறுக்கு பணத்துக்கு ஆசைப்படக்கூடாது, அடுத்தவனுக்கு எடுக்கணும்னு நினைக்கக்கூடாது, அரசுக்கு புறம்பான காரியங்களில் ஈடுபடக்கூடாது. இதெல்லாம் செய்யாமல் இருந்தாலே சனி பகவான் உங்களுக்கு வாரி கொடுத்துருவார். இந்த சனி பகவான் இப்போ வக்கரகதியில் பின்னோக்கி போனாலும் எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில்ஸ்தானத்தை நோக்கி தான் போகிறார். அப்போ 4 பேருக்கு நல்லது செய்யக்கூடிய, பொதுமக்களை கவரக்கூடிய விதத்தில் லாபம் குறைவாகவும் தரத்தில் அதிகமாகவும் வச்சு செயல்பட்டீங்க அப்படின்னா அதிகபட்ச லாபத்தையும் இந்த காலகட்டத்தில் அடையலாம். மொத்தத்தில் இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு கடந்த காலகட்ட கடனெல்லாம் அடைச்சி ஒரு கௌரவத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான மாதமாக இருக்க போகுது. தினமும் குளித்து முழுவிட்டு விநாயகப் பெருமானை வணங்கிட்டு உங்களோட வேலைகளை தொடங்குங்க. இந்த மாதம் 6ஆம் தேதி அன்னைக்கு அமாவாசை வருது. அன்றைய தினம் மாமிச உணவுகள் எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை முறையாக செஞ்சுட்டு ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். இதை செஞ்சிட்டாலே தனஸ்தானத்தில் இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு கொட்டி கொடுப்பார் அப்படின்னே சொல்லிடலாம். அற்புதமான ஒரு யோகமான மாதமாக இந்த ஜூன் மாதம் இருக்க போகுது. மேசராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.